ஒரு மதிப்பெண் தேர்வு 5 10ஆம் வகுப்பு தமிழ். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூற்று 1 போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். கூற்று 2 அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது. விடை கூற்று 1 மற்றும் 2 சரி. தூக்குமேடை எனும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடருக்கான வினா எது? கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்பொழுது வழங்கப்பட்டது? கலைஞரின் கதை வசனங்களில் பெண்கள் முன்னேற்றம் பேசிய படம் எது? ராஜாராணி. இளம் வயதிலேயே கலைஞர் டேஷ் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார். மாணவநேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார். கடலில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ள இடம் கன்னியாகுமரி. மரண வாசலில் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிப்பவை மலர்கள். பிள்ளைத்தமிழ் டேஷ் வகைப்படும், 2 வகைப்படும். நீதிநெறி விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? குமரகுருபரர். தண்டல மயில்கள் ஆட என்ற பாடலில் டேஷ் நிலத்தின் பெருமைகள் கூறப்படுகிறது. மருத நிலத்தின் பெருமைகள் கூறப்படுகிறது. விளக்குகள் ஏற்றியது போல காணப்பட்ட மலர்களாக கம்பன் குறிப்பிட்டவை தாமரை. முல்லை திணைக்குரிய சிறுபொழுது மாலை. சித்திரை வைகாசி ஆகிய இரண்டும் இளவேநீர் காலத்திற்குரியது. 6 பெரும்பொழுதுகளும் பெற்ற திணைகள் மருதம் மற்றும் நெய்தல். மலர்கள் தரையில் நழுவும் எப்பொழுது? தளர பிணைத்தால். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். கலைஞரின் கதை வசனத்தில் பகுத்தறி பேசிய படம் எது? பராசக்தி. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? அங்கு வறுமை இல்லாததால். காதில் அணியும் அணிகலன்கள் குண்டலம். ஏழ்மை வேடன் இறந்திலன் இக்கூற்று கூறியவர் குகன். சங்க இலக்கியங்கள் 5 திணைகளுக்குமான ஒழுக்கங்களை 2 திணைகளும் பயன்பெற எடுத்து எம்புகின்றன. இத்தொடரில் அமைந்துள்ள தொகை சொற்களின் பொருத்தமான விரியை கண்டறிக. குறிஞ்சி முல்லை மருத நெய்தல் பாலை உயர்திணை அகிரிணை அல்லது அகத்திணை புறத்திணை. கீழ்காணும் பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. கம்பி விதம்பொதி குண்டலமுங்குழை காது மசைந்தாட கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர்முத் தொடுமாட வம்பவள திருமேனியுமாடிட ஆடுக செங்கீரை ஆதிய வைத்திய நாதபுரி குகன் ஆடுக செங்கீரை. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இப்பாடலின் ஆசிரியர் குமரகுருபரர். ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கல் வினை முற்று விகுதி. குழை என்ற அணிகலன் அணியப்படுவது காதில். இப்பாடலில் அமைந்துள்ள அடி எதுகை சொற்களை எழுதுக. கம்பி வம்பளம். ஆடு நெடுந்திரை யாறு கடந்தியவர் போவாரோ வேட நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லூர் சொல்லன்றோ ஏழமை வேடனிருந்தில் என்றனை ஏசாரோ. இப்பாடலின் ஆசிரியர் கம்பர். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? கம்பராமாயணம். திரை என்பதன் பொருள் அலை. விலங்கிடும் என்பதை பிரித்தால் கிடைப்பது விலங்கு கூட்டல் இடும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அடி எதுகை சொற்கள் ஆழ வேழ. அனைத்து வினாக்களுக்கும் கேட்கப்பட்டவர் விடை தருக. விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைத்து எழுதுக. திராவிட இயக்க தலைவர்கள் பெரும்பாலோர் இதழாசிரியர்களாக இருந்திருக்கின்றனர். திராவிட இயக்க தலைவர்கள் பெரும்பாலோர் எவ்வாறு இருந்தனர்? எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக திகழ்ந்தவர் கலைஞர். இதற்கான கேள்வி. எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக திகழ்ந்தவர் யார்? இளமை பருவத்திலேயே தந்தை பெரியாரின் பகுத்தறி கருத்துகள் கலைஞரை ஈர்த்தன. இளமை பருவத்திலேயே கலைஞரை ஈர்த்தவை எவை? கீழ்காணும் உரைப்பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. கவியரங்குகளே தனக்கு இளைப்பாறும் இன்னிழல் சோலைகளாயின என்பார் கலைஞர். அறிஞர் கூடும் கவியரங்கத்தை மக்கள் கூடும் கவியரங்கமாக்கியவர் அவர். பாமரரும் புரிந்து கொள்ளும் கவிதைகள் எளிமையும் இதயம் தொடும் இனிய சந்தமும் வாய்ந்தவை கவிஞரின் கதைகள். கலைஞர் இயற்றியுள்ள கவிதைகள் 9 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. புறநானூற்று தாய் என்னும் தலைப்பில் அமைந்த வசன கவிதையும் புகழ்பெற்ற ஒன்று. எவை கலைஞருக்கு இளைப்பாறும் இன்னிழல் சோலைகளாயின? கவியரங்குகளே கலைஞருக்கு இளைப்பாறும் இன்னிழல் சோலைகளாயின. கலைஞர் இயற்றிய கவிதை தொகுப்புகள் எத்தனை தொகுதியாக வெளிவந்தன? 9 தொகுதிகள். எத்தலைப்பில் அமைந்த கலைஞரின் வசன கவிதை புகழ்பெற்றது? புறநானூற்று தாய். அனைத்து வினாக்களுக்கும் அடைப்புரிக்குள் கேட்கப்பட்டவர் விடையளிக்க. பிளே ரைட் ஸ்டோரி டெல்லர் நாடகாசிரியர் கதை சொல்லி. ஸ்கிரீன் பிளே ஏஸ்தட்டிக் திரைக்கதை அழகியல். அகவுதல் தாள் அழைத்தல் நாக்கு அகராதில் கண்டு பொருள் எழுதுக. ஏந்தெழில் உழுவை அகராதில் கண்டு பொருள் எழுதுக. பேரழகு புலி. கோல்டு பிஸ்கட் வெயிட் தங்கக்கட்டி காத்திரு. எக்ஸ்பிரிமெண்ட் ரிப்பீட் பரிசோதனை மீண்டும். கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்து எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழுக்கும் கொண்டு சேர்த்தார். அதாவது தனித்தனியாக இருக்கிற சொற்றொடர் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்தார் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இது தனி சொற்றொடர். கலைஞர் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார். இது 2வது சொற்றொடர். 2 கலந்து எழுதணும் அப்படின்னா கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்து இது எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழுக்கும் கொண்டு சென்றார். இதுதான் ஆன்சர். அடுத்து முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக தொடங்கி வார இதழாக்கி நாளேடாக்கினார் கலைஞர். இது தனித்தனி சொல்லியிருக்காங்க.
முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக மாற்றினார் கலைஞர். இது ஒரு சென்டென்ஸ். முரசொலி இதழை வார இதழாக மாற்றினார் கலைஞர். இது 2வது சொற்றொடர். முரசொலி ஏட்டை நாளேடாக்கினார் கலைஞர். இது 3வது சொற்றொடர். தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களாக மாற்றுக. அனைவரின் பாராட்டுகளால் வெட்கத்தில் பாடகரின் முகம் சிவந்தது. கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் பச்சை. புல்வெளிகளில் கதிரவனின் மஞ்சள் வெயில் பரவி கிடக்கிறது. 47 வானம் கருக்க தொடங்கியது, மழை வரும் போல் இருக்கிறது. பொருத்தமானவற்றை சொற்பெட்டியில் கண்டு எழுதுக. வாழ்க்கையில் தோற்பவர் மீண்டும் வெல்வர். இதை தத்துவமாய் பார்ப்பவர் முயற்சி மேற்கொள்வர். கைதட்டலே கவிஞருக்கு விருது. அவையோரின் ஆர்வமே அவருக்கு விருந்து. மலை முகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். நன்றி.